நீங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 31ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளாகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். எப்படியாமா? வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. நான் சொல்றேன், லாபான் முதலாவதாகவே பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ஆனா எப்போ இந்த யாக்கோபு லாபானுடைய வீட்டில் போயிட்டாரோ அப்போதிலிருந்து இந்த யாக்கோபு போன உடனே லாபான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருகிருச்சு. அதான் இந்த யாக்கோபு லாபானுடைய பிள்ளைகளை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிள்ளை, அந்த ரெண்டாவது பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க மேல அவனுக்கு காதல் உண்டானது. அதனால அந்த பெண்ணுக்காக 7 வருஷம் அப்படியே அவன் பட்ட பாடு அவனுக்கு பாடாவே தெரியல. ஸோ தான் வச்ச நேசம், சில நேரத்தில் சிலர் மேலே வச்சிருக்கிற அன்பு நமக்கு வேற எதுவுமே கண்ணு தெரியாது. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியம் எதுவுமே தெரியாது. தான் ராத்திரி பகலாய், இன்னும் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை வாசிச்சிட்டீங்கன்னா, ராத்திரி களவு போனதை நான் உமக்கு செலுத்தினேன், மிருகங்கள் பட்சித்ததை என் கையில் நீங்கள் வாங்கிட்டீங்க, 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, நீங்க ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என்னுடைய ஆண்டவர்னு கூட சொல்லல, என்னுடைய பயபக்திக்குரியவர்னு சொல்லல. ஏன் அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு தன்மேலேயே ஒரு குற்ற மனசாட்சி இருந்துச்சு. நான் நல்லவனா இல்லை, நான் ஆண்டவரை ரொம்ப தேடலை, நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் நான் இப்படியே செலவு பண்ணிட்டேன். ஆனா எங்க அப்பாவுடைய பயபக்தியை பார்த்து என்னுடைய அப்பாவுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோட இராமற் போனா நீங்க என்ன எப்படி அனுப்பியிருப்பீங்க தெரியுமையா? வெறுமையாய் அனுப்பியிருப்பீர், வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். ஆனா ஆண்டவர் என்னுடைய தகப்பனுடைய பயபக்திக்குரியவர், எனக்கு ஒரு பெரிய இரக்கத்தை பாராட்டினார். என்னை வெறுமையாய் அனுப்பாமல் பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் அனுப்பினார். ஆமேன். அந்த கடைசி வைத்த அந்த டெஸ்ட்ல நான் நம்புறேன், அந்த யாக்கோபு நிறைய பிளான் பண்ணி இருக்கலாம். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது வார்கோதுமை அந்த பட்டையை உரிச்சு அதனுடைய கால்களுக்கு கீழே போட்டு தண்ணி காமிச்ச உடனே அது நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இல்ல, அந்த குட்டி போட வைத்தவர், அந்த மந்தையை பெருக பண்ணினவர், அதுவும் எதிரியை விட அதிகமான மந்தைகளை சேர்ப்பதற்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னுடைய உழைப்புகளை எல்லாம் பிடுங்கி உன்னை வெறுமையாய் அனுப்ப வேண்டும் என்று உங்களுடைய சொந்தங்கள் முடிவெடுத்திருக்கலாம். உங்களுடைய பேதை தன்மையை பயன்படுத்தி, உங்களுடைய கணவனாருடைய பேதை தன்மையை பயன்படுத்தி, கூட பிறந்த இரத்த சம்பந்தமான உறவு எல்லாத்தையும் கையில் வாங்கி அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கலாம், அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடையது மட்டுமல்ல, உங்களுடையதையும் சேர்த்து
பிடுங்கி உங்களை வெறுமையா அனுப்பணும்னு முடிவு பண்ணி இருக்கலாம். உங்க மாமனார் உங்களை வெறுமையாய் அனுப்பி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த நபர்கள் எல்லாத்தையும் உங்களை விட்டு எடுத்துட்டு உங்களை வெறுமையா, நீ போ, எங்கேயாவது போய் பிழைச்சிரு, நீ தப்பிச்சு வாழ்ந்தா போதும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை அனுப்பலாம். ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல சீக்கிரமாய் உன்னை தாண்டி வரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை காட்டிலும் நீங்கள் 10 மடங்கு சம்மர்த்தர்களாய் மாற போகிறீர்கள். அவர்களிடத்திலே இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு ஆமேன் சொல்ல சொல்ல நடக்கிறது. கர்த்தர் உன் சத்துருக்களை பார்க்கலும் உன்னை மிகவும் பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய பிரயாசத்தை உரிந்த அந்த மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் மீட்டு தருவாராக. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் சில வருடங்களிலே ஒரு வாக்குத்தத்தம் நடக்க போகிறது. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அவர்களையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் நம்புகிறேன், அவர்களை விட 1 மடங்கல்ல 10 மடங்கு பலன், 10 மடங்கு சமாதானம், 10 மடங்கு பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள உறவு உன்னை வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் உன்னுடையத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி எடுத்த அந்த மனிதர்களிடத்திலிருந்து நான் நம்புறேன், அந்த மனிதர்களுக்கு முன்பாக என் இயேசு சொல்லுகிறார், அது உன்னுடையது ஆகும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, அது உங்களுடையது ஆகும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த பிசினஸ் உங்களுடையது ஆகும். சொல்லுங்க, அந்த உயர்வு உங்களுடையது ஆகும். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, செய்ய செய்ய அது நடக்கும். அந்த வெற்றி உங்களோடது ஆகும். சொல்லுங்க, பயப்பட வேண்டாம், இயேசு உங்க கூட இருக்கிறார். நீங்க அறிக்கை செய்ய செய்ய நடக்கும். ஆமேன். அது உங்களுடையது ஆகும். அது கர்த்தர் அவங்க எல்லாருடைய கையிலிருந்தும் தாண்டி எடுத்துட்டு வந்து நம்முடையது ஆக்குறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை கடந்த கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக மாதத்திற்கு 1500 ரூபாய் பக்கத்தில் கட்டி ஒவ்வொரு வாரமும் நடக்கிற அந்த செய்தித்தாள்களில் நம்முடைய திருச்சபையினுடைய இடம் இருக்கு பாருங்களேன், ரெகுலராக வந்து இந்த இடம் விற்பனைக்கு அப்படின்னு கான்டாக்ட் நம்பரோட வரும். 7 வருஷமா அவங்க வந்து அவங்க டீமாக இருந்து அவங்க போய் தினத்தந்தி ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து பேசி அமௌண்ட்டை ஃபுல்லாகவே கட்டிட்டு வந்துட்டாங்க. இது விற்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆடை போடுங்க, நான் அது வரைக்கும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு வாரத்தினுடைய செய்தித்தாளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஆடு வந்துட்டே இருக்கும். இந்த இடம் விற்பனைக்கு, இவ்வளோ பெரிய இடம் இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அந்த ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர், எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து பார்த்து ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் பண்ணினதுக்கு பிறகும் நான் நம்புகிறேன், இதை கர்த்தர் திருச்சபைக்காகவே வைத்திருந்தார். அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய பெரிய திட்டம், அவருடைய முன்குறிப்பு, அவர் எல்லா கையையும் தாண்டி, ஆமேன் சொல்லுங்க, எல்லா கையையும் தாண்டி. இந்த ஓனர் ஒரு டைம் சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் இந்த ஜாயின் வெஞ்சர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இடத்த நம்ம கொடுத்துடணும், பில்டிங்கை அவங்க கட்டுவாங்க. இது ஒரு ஒரு டார்கெட் இருக்குது. உங்களுடைய இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமானா பெரிய பெரிய பில்டர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து எடுத்துக்குவாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை நமக்கு கொடுத்து ஒரு 50 வீடை இந்த இடத்துல கட்டி ஒரு 10 வீடை நமக்கு கொடுத்துருவாங்க. அவங்க 30-40 வீடை எடுத்து அவங்க சேல் பண்ணி பணத்தை எடுத்துருவாங்க. அந்த 10-15 வீட்டை நம்ம சேல் பண்ணி அந்த பணத்தை நம்ம எடுத்துருக்கலாம். அப்போ எடுக்கும்போது இந்த இடத்தை விட சில மடங்கு அதிகமான பணம் அதில் கிடைக்கும். அப்போது அதில் ஜாயின் போடுறதற்காக, இந்த இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதற்காக எல்லா பிளானும் முடிஞ்சிருச்சு. அழகா முடிஞ்சு பேசி ரேட்டு பேசி அப்படியே கைகோர்த்து வந்த அந்த நேரத்தில் அப்போ இந்த பால வேலை ஆரம்பிச்சாங்க.
அண்டர் பிரிட்ஜ். அந்த பாலம் வந்து மேலே வருமா கீழே வருமா அப்படின்ற டவுட்ல, அப்படி வந்துச்சுன்னா இந்த இடம் ஒரு ஒதுங்கம் மாதிரி ஆயிரும், மூளை போன மாதிரி ஆயிரும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்திற்காக அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பாலம் வர்றதுனால ரிஜெக்ட் ஆகல, கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார், ஆண்டவருடைய சித்தத்திற்கு இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் நம்முடைய கைகளுக்கு அதை தாண்டி வரப்பண்ணினார். தகுதி இல்லாதிருந்தும், பணம் இல்லாதிருந்தும், அதற்கான ஒரு வசதி இல்லாதிருந்தும் கர்த்தர் அநேக கரத்திலிருந்து தாண்டி இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்திற்கானதாய் மாற்ற முடியுமானால், நான் நம்புகிறேன் இன்று உங்கள் வாழ்க்கை தகுதியற்றதாய் இருக்கலாம், உன் கரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நீ வெறுமையாய் உடைந்து போயிருக்கலாம். உன்னுடைய பிரயாசத்தை, உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய முழு பலத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்திருக்கலாம். உன்னுடைய உழைப்புகளை உறிஞ்சி எடுத்து உன்னை இன்னைக்கு வெறுமையாய் உங்களை அனுப்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உனக்கு ஞானத்தை தருவேன், பலத்தை தருவேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஞானத்தின் மேல் ஞானம், அறிவின் மேல் அறிவை கர்த்தர் தந்து உன்னுடையதாகும். ஆமென்.